ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபேக்ட்ரி ரீசெட் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபேக்ட்ரி ரீசெட்டை 2 வேஸில் பண்ணலாம். முதல்ல ஃபேக்ட்ரி ரீசெட் எதுக்கு பண்ணணும்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியலனா, அதாவது ஸ்லோ பூட்டி இஷ்யூ, ஹேங்கிங் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியலனா உங்கள் கம்ப்யூட்டரை ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ணுறது மூலமாக உங்கள் கம்ப்யூட்டர் திரும்பவும் ரீஇன்ஸ்டால் ஆகும். நீங்கள் விண்டோஸ் பூட்டபிள் யூஎஸ்பியோ இல்லை விண்டோஸ் டிவிடியோ யூஸ் பண்ண தேவையில்லை. சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த ரீசெட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை திரும்பவும் ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 மெத்தட் ஆஃப் ரீசெட்ஸ் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட், உங்களால் கம்ப்யூட்டரை லாகின் பண்ண முடிஞ்சு யூஸ் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வந்தால் எப்படி ரீசெட் பண்ணலான்னு பார்க்கலாம். செகண்ட் மெத்தட், உங்களால் கம்ப்யூட்டரை பூட் பண்ண முடியலனா, அதாவது ஸ்டார்ட் அப் இஷ்யூ, ப்ளூ ஸ்க்ரீன் இந்த மாதிரியான இஷ்யூஸால் உங்கள் கம்ப்யூட்டரை லாகின் பண்ண முடியாது. ஸோ லாகின் பண்ண முடியாத டைமில் உங்கள் கம்ப்யூட்டரை எப்படி ரீசெட் பண்ணலான்னு செகண்ட் மெத்தடில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் ரீசெட் திஸ் பிசின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ரீசெட் திஸ் பீஸ்ன்ற செக்ஷனில் கெட் ஸ்டார்டட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. இப்போது சூஸ் அண்ட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. கீப் மை ஃபைல்ஸ் அண்ட் ரிமூவ் எவ்ரிதிங்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரீசெட் ப்ராசஸ் ஒன்லி சி டிரைவை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். டி டிரைவ் அண்ட் ஹீ டிரைவை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த ப்ராசஸ் சி டிரைவில் மட்டும்தான் ரன் ஆகும். இங்கே கீப் மை ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற, அதாவது சி டிரைவில் இருக்கிற டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் இருக்கிற உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அதாவது விஎல்சி, அடோப் ரீடர், விண்டர், கேம்ஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். அதனால கீப் மை ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரீசெட் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எதுவுமே டிலீட் ஆகாது. ஒன்லி விண்டோஸ் மட்டும் தான் ரீஇன்ஸ்டால் ஆகும். இங்கே ரிமூவ் எவ்ரிதிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். அதனால் எப்போவுமே கீப் மை ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ரீசெட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ரீசெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டருடைய ரீசெட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ரீசெட் ஆகும்போது உங்கள் கம்ப்யூட்டர் 1 or 2 times ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ரீசெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரீசெட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கம்ப்யூட்டர் லாகின் ஸ்க்ரீனுக்கு வரும். ஜஸ்ட்டு நீங்கள் பழைய பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது, விண்டோஸ் பூட் ஆகலனா, அதாவது ப்ளூ ஸ்க்ரீன் எரர் அண்ட் ஸ்டார்ட் அப் எரர் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் பூட் ஆகலனா எப்படி ரீசெட் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் கம்ப்யூட்டர் பூட் ஆகலனா ரீஸ்டார்ட் அண்ட் அட்வான்ஸ்னு 2 ஆப்ஷன் வரும். அங்கே அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால இந்த ஸ்க்ரீன் வரும். இங்கே ட்ரபிள் ஷூட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரீசெட் திஸ் பிசின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் உங்களுக்கு கீப் மை ஃபைல்ஸ் அண்ட் ரிமூவ் எவ்ரிதிங்னு 2 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாம் ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஃபாலோ பண்ண சேம் மெத்தடை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். அதனால் அதே மெத்தடையை இங்கேயும் ஃபாலோ பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ரீசெட் பண்ணுங்கள். இந்த ரீசெட் ப்ராசஸை உங்கள் கம்ப்யூட்டரை ரன் பண்ணுறதால எந்த மாதிரியான இஷ்யூ இருந்தாலும் உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதாவது புது கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.